திராவிட சூரியன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் திருச்சி மாவட்ட திமுகவின் கே.என். அருண் நேரு. கங்கை அவர்கள் சில வார்த்தைகள் விடுறாங்க, அது எச்சக்கலை அப்படின்லாம் பேசுறாங்க. அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறதுலாம் சரியா? இன்னைக்கு காலையில் கூட அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க. நிதி கையாடல் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? அதெல்லாம் நடந்திருக்கு. நம்ம நிற்கிறோன்னா நமக்கு முன்னாடி இருந்த தலைவர் போயிடுவார், நம்ம ஏற்கனவே ரெக்கம் பண்ணிலாம் பண்ணோம். ஆனால் அவர் சரி இன்றைக்கி சினிமாவில் இசையில் ஒரு குருன்னா அவர் தான் சொல்லலாம். அவரே சொல்லும்போது இவர் அந்த வார்த்தையை கேட்கலன்னா இந்த பைலாவை மாற்றுறதுக்கான அதிகாரம் தலைவருக்கு இருக்கா? தலைவருக்கு இருக்காருன்னா கிடையாது, மாற்ற மாட்டாங்க யாருமே. நிறைய மியூசிக் டேரக்டர் பேர் இப்போ புதுசாக வர்றவங்கலாம் சில பேர் சொல்லக்கூடாது, அவங்களே சொந்த காசை போட்டு. சினிமா இளைஞர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா இளைஞர் செலிபிரிட்டி கான்வர்சேஷன் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டில் அதுவும் சவுத் இந்தியாவில் முதல்ல சங்கம் ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் அது மியூசிக்கு தான். ஸோ இந்த தென்னிந்திய மியூசிக் அகாடமியில் இப்போ சமீபத்தில் தேர்தல் அடைஞ்ச தலைவர் போட்டிக்கு அதில் தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய நம்ம மியூசிக் டைரக்டர் சபேஷ் முரளி இருக்காங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் மிக சார்பாக. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் சார். ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம ப்ரெஸ் மீட்லாம் பார்த்தோம், இங்கே சங்கம் எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் அந்த பேச்சில் பார்க்க முடிஞ்சது. இப்போ நீங்கள் தலைவராக பதவியேற்றிருக்கீங்க, அதுக்கு முதற்கண் விகடன் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, இந்த வெற்றி என்ன மாதிரியான சங்க செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்ற கேள்வி எங்களுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த வெற்றியை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, எப்படி இருந்தது இந்த வெற்றி? நான் சாதாரண ஒரு கீபோர்ட் பிளேயராக தான் இண்டஸ்ட்ரியில் வந்த புதுசில் சந்திரசேகர்னு ஒருத்தர் கிட்டார் சேகர் தலைவராக இருந்தார். அப்போ எனக்கு தெரியாது இதை பற்றி அவ்வளோ. சினிமாவுக்கே புதுசாக வரேன், கச்சேரியிலேருந்து சினிமாவுக்கு வரேன் வாசிக்கிறதுக்கு. அந்த டைம் சந்திரசேகர்ன்றவர் என்னுடைய கீபோர்ட் பிளேயர், அவரும் இருக்கார். அவர் தலைவராக இருந்த டைம் ஒரு ஆர்கெஸ்ட்ரா சீனியர் மெம்பர்ஸ்லாம் போய் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க, உங்கள் பதவி காலம் முடியுது, தயவுசெய்து நீங்கள் இன்னொரு வருஷம் இருங்களேன் அடுத்தது அப்படின்னும் போது, ஐயோ போதும்பா வேற யாராவது வரட்டும் வந்து பார்க்கட்டும், அப்படி இருந்த ஒரு யூனியன் இது. அந்த மாதிரி பெரியவங்கெல்லாம் அவங்கவுங்க அந்தந்த பீரியடில் நல்லபடியாக ஒர்க் பண்ணிட்டு போனது தான். அதுக்கப்புறம் நாங்கள் பிஸியாக அண்ணன் கூட பிஸியாக இருக்கும்போது நிறைய பேர் மியூசிஷியன்ஸ் கேட்பாங்க, நிற்கலாமே நீங்கள் நிற்கலாமே தலைவராக நிற்கலாம் அப்படின்னு. பட் அந்த நேரத்தில் நமக்கு நின்று பிரயோஜனம் இருக்காது, ஏன்னா வர முடியாது, அட்டன் பண்ண முடியாது. வந்தால் அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாவது யூனியனில் உட்காரணும். எங்கே நமக்கு காலையில் 7 மணிலேருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் ஒர்க்கில் ஓடின்னு இருப்போமே. அதனால் இல்லை சார் நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை அவ்வளோ சொல்லிடுவோம். இப்போது அதுக்கான டைம் இருந்தனால ஒரு ஐடியாவில் இருந்தேன், நின்னா எப்படி இருக்குமோ அப்படின்னு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு யோசனை பண்ணின்னு இருந்தேன். நான் கேட்கல யாரையும். அந்த டைமில் இதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி இருந்த இவர் தீனா குரூப் இருந்தது. அவர் முதல் தடவை எலெக்ஷனில் நிற்கும் போது நார்மலாக நிறைய பேர் யாராவது தலைவராக நின்னாங்கன்னா எங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், அப்போ நாங்கள் விஷயம் கொஞ்சம் சொன்னால் கேட்பாங்க, அவங்கள ஓட்டு போடுங்கன்னு. அந்த மாதிரி 2 எலெக்ஷனையும் 4 வருஷம் அவருக்கு தான் நாங்கள் ரெக்கம் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுடைய சீனியர் மியூசிஷியன் யாரை முதல்ல அப்ரேஷன் பண்ணாங்கன்னா அண்ணன் தேவா அவர்களை தான் போயிட்டு தலைவராக நிற்க சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஓகே. அதுக்கு அவர் என்ன சொன்னார், இல்லைப்பா என்னால் முடியாது, ஒன்றா பிரதர்ஸ் ஒன்றா கேட்டுப்பாருன்னு. என் நண்பர் தான் அவர், தபலா பிளேயரு ஆண்ட்ரூ, ராஜன் கிட்டார், இவங்க 2 பேர் தான் என்னை கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இப்போ அதுக்கான டைமும் இருக்குது, உட்கார்ற மாதிரி ஏதாவது யோசித்து செய்கிற மாதிரிலாம் என்ன சங்கத்துக்காக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. சரி ஓகே. நான் என்ன நினச்சேன், சரி நம்ம வந்துட்டா நம்ம நிற்கிறோன்னா நமக்கு முன்னாடி இருந்த தலைவர் போயிடுவார், நம்ம ஏற்கனவே ரெக்கம் பண்ணிலாம் பண்ணோம். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா பாய்லாவெல்லாம் மாற்றி வச்சு எங்களுக்கு யார் இந்த சங்கத்தை ஆரம்பித்தாங்க அவங்க எழுதின பாய்லாலாம் மாற்றி இவர் இஷ்டத்துக்கு நிறைய மியூசிஷியன் இல்லாதவங்கெல்லாம்
காசை வாங்கி சேர்த்து அது நான் பார்த்தோம், நீங்க பிரஸ் மீட்ல பார்த்தோம். இந்த பைலாவை மாத்துறதுக்கான அதிகாரம் தலைவருக்கு இருக்கா? தலைவருக்கு இருக்காருன்னா கிடையாது, மாற்ற மாட்டாங்க யாருமே. இவர் அந்த வேலையை செஞ்சு லேபர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டார். ஓகே. இப்போ முன்னால் இருந்தக்கூடிய மியூசிக் தினா அவர்கள் மீது தலைவராக இருக்க, யூனியன் தலைவராக இருக்கிறதுனால பல கம்ப்ளைண்ட் வச்சுருந்தீங்க, நிறைய கம்ப்ளைண்ட்கள்லாம் இருந்தது. அதுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் அதை பற்றி பேசலாம். நீங்கள் சொன்ன மாதிரி 600 பேரை வந்து தன்னோட ஓட்டுக்காக வந்து சேர்த்துருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஸோ இந்த கருத்து எந்த அளவுக்கு உண்மையானது தெரிஞ்சுக்க முடியும்? அதாவது அது உண்மைதான். அது எங்கள் ஃபுல் லைஃப் மெம்பரே வந்து மொத்தமே 640 அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இவர் புதுசாக இந்த 2022 650 பேர் என்னமோ சேர்த்துருக்காரு. ஓகே. இவ்வளோ மியூசிஷியன் ஊரில் இருக்காங்கன்னு யோசனையாக இருக்கு. அதனால யார் வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது எங்கள் ரூல்ஸ் பிரகாரம் சினிமாவில் இவ்வளோ கால் ஷீட் வாசிக்கணும், இவ்வளோ படம் பண்ணணும், அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு டெம்பரவரி ஆகணும். ஓகே. டெம்பரவரி ஆகிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ ரெக்கார்டிங் வாட்ச பிறகு தான் எல்லாம் செலக்ட் பண்ணி எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யூனியன் மெம்பரான அசோசியேட் மெம்பர் ஆக்குவாங்க. கொஞ்ச நாள் போய் பிறகு ஃபுல் மெம்பர் அப்படியே லைஃப் மெம்பர் ஆகும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இவர் வந்து என்ன பண்ணார், கேள்விப்பட்டது இனிமேல் தான் நாங்கள் அதெல்லாம் விசாரிக்க பண்ணுறோம். ஏன்னா அதில் எத்தனை பேர் மியூசிஷியன், எத்தனை பேர் மியூசிஷியன் கிடையாது அப்படின்றது மாதிரி பண்ணியிருக்காரு. அது எதுக்காக பண்ணாருன்னா, அவருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க இந்த அசோசியேட் மெம்பர்லாம். அந்த டெம்பரரி மெம்பர்ன்றதே அவர் கேன்சல் பண்ணிட்டார். ஓகே. ஸோ இப்போ இந்த மெம்பர்ஷிப் குளறுபடிகள்னால வாக்களிக்கிறதுலையும் குளறுபடி ஏற்படும் இல்லையா? இப்போ இந்த எலெக்ஷனில் அது நடந்துச்சா? ஃபுல் மெம்பர் லைஃப் மெம்பர் அவருடைய இதுவால் யாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது மாதிரி இல்லை இருந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் மெம்பர் லைஃப் மெம்பர் எத்தனை பேர் ஊரில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் வயசாக இருக்கும், ரொம்ப சீனியர் மியூசிஷியன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அது ஒன்று. ஆனால் இந்த 600 சில்லற பேர் இவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சி இவர் ரொம்ப தைரியமாக எல்லாம் நம்மளே நிற்கலான்னு நின்னார். பட் அதில் பாதி அசோசியேட் மெம்பர் தான் வந்திருப்பாங்க, அதில் பாதி பேர் எங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணாங்க. ஓகே. அதனால தான் எங்களால் ஜெயிக்க முடியும். அவர் நியமித்த ஆட்களே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன நடந்தது, என்ன சொல்ல நடந்தது? அதான் உங்களுக்கு தெரியாதது என்னன்னா, எங்களுக்குன்னு ஒரு இந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, சிஎம் யூத். ஓகே. அதில் வந்து இவரை பற்றி இவர் என்னென்ன பண்ணார் அதெல்லாம் நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம குரூப்பில். அதாவது சங்க வேலைகளில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், ஊழல், சங்க ஊழல் எடுத்துக்கலாம். அப்போ பணி நிதி கையாடல் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? அதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஏன் நீங்களே நான் இளையராஜா சார் பேசுனதை கேட்டிருக்கலாம். ஆடியோ கேட்டோம். அவர் ரொம்ப நாசுக்காக சொன்னார். முறைகேடுகள் நடந்த மாதிரி கேள்விப்பட்டேன். அதெல்லாம் நான் பேச வரல. 4 வருஷம் 5 வருஷம் இருந்துட்டேன், அடுத்த வர்றவங்களுக்கு நீ விட்டு கொடுத்துட்டு போகலாமே அப்படின்னாரு. அப்போ கூட இவர் கேட்கலையே. சார் இன்னைக்கு வந்து சினிமாவில் இசையில் வந்து ஒரு குருன்னா அவர் தான் சொல்லலாம். அவரே சொல்லும்போது இவர் அந்த வார்த்தையை கேட்கலன்னா, அதனால நிறைய மியூசிஷியனுக்கு அவர் மேலே கொஞ்சம். அது என்ன காரணம்? பதவியின் மீது ஆசையார், பதவி மோகமா, என்ன காரணம்? கேட்கல இல்ல. ஆமாம், பதவி ஆசை தான் சார். பதவியில் இந்த போஸ்ட்டுக்கு சம்பளம்லாம் கிடையாது. தலைவர்ன்ற அதுக்குன்னு ஒரு சம்பளம்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மியூசிஷியன் நம்மளால என்ன பண்ண முடியும் இதுக்கப்புறம்? ஏன்னா மெயினாக வந்து பில்டிங் வந்து பண்ணணுன்ற ஒரு எய்மில் தான் எல்லாருமே இருக்கும். ராஜான்னா கூட ப்ரோக்ராம் பண்ணி நிதியை அறிவிச்சிருந்தாங்க. கட்டணம் கட்டுறீங்கன்னா 1 கோடி நான் தரேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அவர் எலெக்ஷன்ல நிற்கிறாரு, தினா மறுபடியும் நின்னாருன்னா தினாவே ஜெயிச்சிருந்தாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் வந்து மியூசிஷியனுக்கு போயிருக்கும் இல்லையா, எல்லாருக்கும் அக்கறை இருக்கும், சங்கத்து மேலே நிச்சயமாக அக்கறை இருக்கும். அதனால தான் அவருக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க. ஓகே. இப்போ இந்த சங்கத்தோட செயல்பாடுகள் என்ன சார்? ஏன்னா இப்போ இங்கே பழங்காலத்துல முதல் கலைத்துறைக்கு ஆரம்பிக்கப்பட்ட சங்கம், இப்போ சங்கத்தோட செயல்பாடுகள் என்னவா இருக்க போகுது? இதுக்கு முன்னாடி இருந்ததும் இப்போ இனிமேல் என்ன மாற்றத்தை பார்க்க போகுது? சங்கத்தோட செயல்பாடுன்னா ஸ்பாட் பேமெண்ட் தான்.
அதாவது வாசிக்கிற மியூசிஷியனுக்கு யாரும் பேமெண்ட் தரல இல்ல ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து அது வரல. நாங்கள் வந்து ஃபைட் பண்ணுவேன், நியாயமான முறையில் ஃபைட் பண்ணுவேன். இது தவிர கலை நிகழ்ச்சிகள் நிகழ்த்துறது இல்ல நடத்துறது, ஏன்னா இன்னைக்கு ஒரு மாடர்ன் டே கல்ச்சர் வந்து கான்செப்ட் அப்படின்ற ஒரு புது இவால்வ் வந்து இங்க சவுத் இந்தியால தமிழ்நாட்டுல வர ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, ஏன்னா இது முன்னாடி பாப் கல்ச்சர் அமெரிக்கால பார்த்திருப்போம். இப்ப அதுக்கெல்லாம் வேறையான முறையான அதுதான் நிபந்தனைகள் இருக்கா? மெயினா வந்து இது ஒரு நல்ல பில்டிங்கா மாற்றணும். ஓகே. இப்போ இது வரைக்கும் தான் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கு. ஆடிட்டோரியெலாம் கொஞ்சம் ஓல்டாகிடும். ஏன்னா நிறைய பத்திரிகைகள் எல்லாம் ஊடகத்துலாம் அந்த பக்கம் போனாவே ஒரு பாழடைஞ்ச பங்களா இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இல்ல நம்மளே வந்து எடுத்திருக்கோம் வீடியோ, தியேட்டர் இங்க ஆரம்பிச்சது, இங்க யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்தது. அதனால மெயின் திங்க் வந்து எங்களுக்கு வந்து நல்ல கான்செப்ட் பண்ணி அதில் வர்ற நிதியை எடுத்து பில்டிங் கட்டணும். மெயின் அதுதான் எங்களுக்கு இப்போதைக்கு. ஓகே. ஸோ கான்செப்ட்ஸ் நடத்தி அதுலேருந்து வர நிதியை வச்சு நீங்கள் பில்டிங் நடத்த போகிறீங்க. நலிவடைந்த இந்த கலைஞர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் என்ன மாதிரியான உதவிகள் மேற்கொள்ளப்படும்? நலிந்த கலைஞர்களுக்கு தான் மெயினாக வந்து ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு எந்த மாதிரி இப்போ தானே நான் வரப்போகிறேன், இனிமேல் தான் அது வந்து எங்களுடைய மெம்பர்ஸ்லாம் உட்கார வச்சு என்ன பண்ணணும், ஓகே, எல்லாம் செய்யணும். ஏன்னா நிச்சயமாக அவங்களாம் நிறைய பேருக்கு ஒர்க்கே இல்லாமல் இருக்காங்க. அதுதான் என்னோட கேள்வி. என்னன்னா, பண உதவி அளிக்கப்படுமா இல்லை வாய்ப்புகள் வாங்கி தரப்படுமா? ஏன்னா நிறைய கலைஞர்கள் சொல்லுவாங்க எனக்கு காசுலாம் வேணாம், வாய்ப்புகள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சங்கம் அது என்ன மாதிரி விஷயங்கள் செய்ய போகுது? வாய்ப்புகள் வந்து ரொம்ப வருஷமாக கேட்டுன்னு தான் இருக்கிறாங்க. பட் அதை யாருமே பெருசாக கவனிக்க மாதிரி தெரியல. நிறைய ஆர்கெஸ்ட்ரா போட்டு ரெக்கார்ட் பண்ண காலம்லாம் முடிஞ்சு போச்சு. பர்டிகுலர் மெம்பர்ஸ் தான் இப்போ பெரும்பாலும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வயலின் செக்ஷன்னா அந்த செக்ஷன் தான் அதிகமாக வாசிக்கிறாங்க. லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அவ்வளோ பெருசாக யூஸ் பண்ணுறதை விட்டுட்டாங்க. அதனால அது ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. யார் வந்தாலும் சங்கத்தில் சொல்கிறாங்க ஆர்கெஸ்ட்ரா யூஸ் பண்ணுங்க, ஆர்கெஸ்ட்ரா யூஸ் பண்ணுங்க. இன்னொன்று அது சில விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த ப்ரொடியூசர் சைட்லேருந்து சரியான காசு கொடுத்தா தானே அதையும் செய்ய முடியும். ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு படம் கொடுக்குறாங்கன்னா படம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதில் அமௌண்ட்டு இவ்வளோ தான் கொடுத்தா தான் பண்ண முடியும். பெரிய அளவில் இருக்கவங்க தான் அந்த பெரிய அளவுக்கு அமௌண்ட் வாங்கி பண்ண முடியும். இப்போ அவங்களே சில பேர் இந்த பாட்டுக்கு இவ்வளோ போதுன்னு தானே விட்டுறாங்க. அதனால் அது கொஞ்சம் நம்ம சொல்லணும். மறுபடியும் பழைய இந்த பேக்கேஜ் வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்தது. எதை சொல்கிறீங்க? முதல்ல வந்து ஆர்கெஸ்ட்ரானா இண்டிவிஜுவல் மியூசிக் டைரக்டருக்கு தனி பேமெண்ட்டு, தியேட்டரு அவங்க கம்பெனி பக்கம் பார்த்துக்குவாங்க, ஆர்கெஸ்ட்ராவும் அவங்க தான் பேமெண்ட் பண்ணுவாங்க. எல்லோரும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பேர் ப்ளே பண்ணுவாங்க. இப்போ வந்து மியூசிக் டைரக்டர் வந்து எல்லாமே நீங்கள் தான், இதுதான் அமௌண்ட்டு, இதுக்குள்ளே பண்ணிக்கணும். அதில் வந்து பாடலாசிரியர் இருக்காது, மற்ற எல்லாமே சிங்கர்ஸ் முதல் கொண்டு என்டையர் மியூசிக்கல் ட்ரூப்பும் அதில் வந்துருவாங்க. அந்த ஒரே இதில் முடிச்சிருவாங்க. இப்போ அது வந்து நீங்கள் தவறான இதுன்னு சொல்கிறீங்களா, இல்லை அந்த மெத்தட் வந்து சரியில்லைன்னு தவறுன்றீங்களா? அந்த மெத்தடு தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஆர்கெஸ்ட்ரா வச்சு பண்ணால் ஏகப்பட்ட பட்ஜெட் வரும். நிறைய மியூசிக் டைரக்டர் பேர் இப்போ புதுசாக வர்றவங்களாம் சில பேர் சொல்லக்கூடாது, அவங்களே சொந்த காசை போட்டு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. நேற்று ஒரு மியூசிக் டைரக்டர் வந்தார், கம்ப்ளைண்ட் எடுத்துக்குது. அவர் வந்து சொல்கிறார், சார் இந்த படத்துக்கு நான் தான் சார் மியூசிக்கு, நாளைக்கு ஆடியோ ரிலீஸ் சார், சண்டே, என்னை இன்வைட் பண்ண மாட்டுறாங்க சார். 2 பாட்டு 3 பாட்டு நான் எழுதியிருக்கேன், ஆனால் டைரக்டர் பேர் எழுதிட்டாரு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் அவங்க காசு செலவு பண்ணி மியூசிக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஒரிஜினல் மியூசிக் டைரக்டருக்கு வாய்ப்பு இல்லாமல். இந்த மாதிரி விஷயங்களை, இந்த மாதிரி பிரச்சனைகளை ஒரு உழைப்பு சுரண்டப்படும் போது யூனியன் தலையிட்டு அது கண்டிப்பாக. இப்போ அவர் பதவியில் இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி அந்த ஈவினிங் கேன்வாஸ் பண்ற டைம்ல கங்கை அவர்கள் வந்து சில வார்த்தைகள் விடுறாங்க, அது எச்சக்கலை அப்படின்லாம் பேசுறாங்க. அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறதுலாம் சரியா? இன்னைக்கு காலையில் கூட அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க. அவர் சொல்ல, என்னப்பா என்ன கண்ணா, நான் என்ன பண்ணுறது, அவன் பண்ணுற டென்ஷன், அவன் இந்த மாதிரி பண்ணதுனால எனக்கு வந்துடுச்சு, சரி பரவாயில்ல விடு அப்படின்றாரு. இல்லை சார், பொது வெளியில பாக்குறவங்க தலைவர் பதவியில போட்டிடுவாங்க. இப்போ நீங்களே நீங்க தலைவராக இருக்கீங்க, உங்களை அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்லிடுறாங்க, ஓகே இவ்வளோ மரியாதை இல்லை. அது அந்த மாதிரி பேசக்கூடாது, பப்ளிக்ல தான் பேசிட்டாரு.
வெற்றிக்கு அப்புறம் இளையராஜா அவர்களை போய் சந்திச்சிங்களா? என்ன சொன்னாங்க? அவருக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இன்னைக்கு போய் மீட் பண்ணலாம் தான் கிளம்பணும். ம். இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சங்க கட்டட செயல்பாடு எப்போ ஆரம்பிக்கலாம்னு இருக்கீங்க? வெற்றி பெற்றாச்சு. வெற்றி பெற்றாச்சு, தங்கத்துக்கு அது உடனே ஆரம்பிக்க முடியுமா? ஏன் சார் ஆரம்பிக்கிறது என்ன கஷ்டம்? ஆரம்பிக்கிறதுக்கு என்ன ஃபண்ட் இருக்குன்னு நாங்கள் செக் பண்ணோம். ஓகே. முதல்ல என்ன ஃபண்ட் இருக்கு இதுக்கு தங்கத்தில் இருக்குன்னு பார்க்கணும். ம். அதுக்கப்புறம் ஏதாவது கான்சர்ட் பண்ணி ம். ராஜா சார் பண்ணி தரேன்னு இருக்காரு. ஓகே. அப்ப சங்கத்து மூலியமா ராஜா சார் இந்த கட்டடத்துக்காக கான்செப்ட் பண்ணுவாரு. நிச்சயமா ரகுமான் சாரும் பண்ணி தருவார். ரகுமான் சாரும் பண்ணி தருவாங்க. ஓகே. அது எப்படி இங்கே தமிழ்நாட்டுல இந்தியாவில் நடக்குமா இல்ல வெளிநாடுகளில் கான்செப்ட் நடக்குமா? அது தெரியாது. ஓகே. அவங்க வசதி எப்படி அப்படி. இந்த 2 ஆண்டுகள் உங்க பணி ரொம்ப சிறப்பா வரணும். அதே சமயம் நிறைய இசை சார்ந்த கச்சேரிகளும் கான்செர்ட்டுகளும் நாங்கள் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல யாரோட உதவியெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது? ஏன்னா இன்னைக்கு நான் பார்க்குற பெரிய லெஜெண்டரி மியூசிஷியனை பார்க்கக்கூடிய இளையராஜா சாரா இருக்கட்டும், ரகுமான் அவர்களா இருக்கட்டும், இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய அனிருத்தா இருக்கட்டும், ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா படங்கள்ல பிஸியா இருக்காங்க. பட் சங்கத்துக்காக என்ன செய்யணும்னு அவங்கள்ட்ட கேட்டுக்கிறீங்க? இப்போ காலையில் அண்ணன் தேவா அவர்கள் அவரும் இந்த இதுக்காக ஷோ பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. தேவாவோட இசை கச்சேரி இருக்கு, கான்செர்ட் இருக்கு. அப்புறம் ஆதி ஜெயராஜ் வந்தார். ஓகே. எலெக்ஷன் அப்போ அவங்க ஃபாதர் நல்ல அவர் சொன்னார், இந்த மாதிரி ஆதி ஜெயராஜ் ஷோ பண்ணி அவர் மூலமாகவும் 2 crores கொடுக்குறோம் அந்த மாதிரிலாம். அதே மாதிரி ரகுமான் சாரும் சொல்லியிருக்காரு, எல்லாரும் சேர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ராஜா சார் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இந்த இது வரைக்கும் இவங்க தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி யாரையும் நாங்கள் போய் பார்க்கல. நீங்க சொன்ன மாதிரி தேவா சார் அவர்களும் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களும் 2 பேரும் கான்செர்ட் பண்ணி அதுலேயே ஒரு 2 கோடி அமௌண்ட் வரேன்னு சொல்றதே பெரிய விஷயமா பார்க்கலாம். அது மாதிரி இன்னும் மற்ற கலைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்தா இன்னும் கண்டிப்பாக. அதே மாதிரி உங்களோட இசை அனுபவத்திலையும் சொல்றேன், ஆட்டோகிராஃப் மாதிரியான ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை உங்களோட பாடல்களாக இருக்கட்டும், நீங்க பாடின உதயம் தேட்டர்ல இதயத்தை தொலைச்சின அந்த வரிகளாகட்டும், இது எல்லாமே மக்களுக்கு என்னைக்கும் நீங்க பசுமர்த்தாணி போல பதிஞ்சிருக்கும். அதே மாதிரி உங்களோட பணிகளும் இதே மாதிரி மக்களை கலைஞர்களை போய் சென்றடையணும். அதுக்கு விருது சம்பவம். நன்றி சார். 40ஐயும் நம் வசமாக்குவோம், இந்த நாட்டையே ஸ்டாலினிசம் ஆக்குவோம் என்று அன்புடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிற்கு தன் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் திருச்சி மாவட்ட திமுகவின் KN அருண் நேரு.